In this video, we are going to see about problems in poles and zeros and stability. Okay, first problem determine the Z transform and ROC and pole and zeros of x of n is equal to 2 power n u of n plus 3 power n u of minus n minus 1. Okay, this is the problem. We will Z transform ROC and pole and zeros. Okay, let us solve one by one. First வந்து given எழுதிக்கோங்க x of n is equal to 2 power n u of n plus 3 power n u of minus n minus 1. ஓகேவா. Now take z transform of x of n. x of n வந்து z transform எடுத்தீங்கன்னா 2 power n u of n 3 power n u of minus n minus 1. ஓகேவா. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ a power n u of n ங்கிறது z by z minus a. அதோட ROC யும் modulus of z greater than a. ஓகேவா. அதே மாதிரி சிமிலரா வந்து minus a power n u of minus n minus 1 ங்கிறது z by z minus a. இங்கே வந்து நம்மளுக்கு வெறும் a power n u of minus n minus 1 இருக்கு. அப்போ மைனஸ் z by z minus 3 வரும். அப்படி தானே, அதான் இந்த ஃபங்க்ஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் இது. ஓகேவா. ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் இது வந்து மைனஸ் z டிவைட் பை z minus 3. ரெண்டுத்துக்குமே இங்கே ROC நம்மளுக்கு தெரியும், கிரேட்டர் தென் a, இங்கே வந்து லெஸ் தென் a. நம்ம அப்படியே வந்து நம்ம இதுல இருந்து டைரக்டா வந்து இங்கே வந்து z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தாச்சு. ஓகேவா. எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ROC நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்படி தானே. ROC வந்து we are assuming it as modulus of z greater than 2 for the first term and modulus of z less than 3 for the second term. ஓகேவா. இப்போ நம்ம on combining the two result we are getting the common ROC, that is 2 less than modulus of z less than 3. ஓகேவா. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளை பண்ணுங்க. இப்போ சிம்பிளை பண்ணீங்கன்னா we are getting the common term, that is minus z divided by z minus 2 z minus 3 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா. இதில் வந்து போல்ஸ் என்ன, போல்ஸுங்கிறது வந்து வேல்யூ இஸ் ஈக்குவல் டு z ஈக்குவல் 2 அண்ட் z ஈக்குவல் டு 3 த போல். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஜீரோஸ் பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் 0. This is the solution for the first problem. Okay. Next, the second problem is the system function of LTI system in h of z is equal to 3 minus 4 z per minus 1 divided by 1 minus 3.5 z per minus 1 plus 1.5 z per minus 2. Specify the ROC of h of z and the impulse response h of n for a stable system condition. என்ன கேட்டிருக்காங்கன்னா LTI சிஸ்டமோட h of z கொடுத்துட்டாங்க, ஸ்பெசிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, ROC ஸ்பெசிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, அண்ட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் h of n ஃபார் ஸ்டேபிள் சிஸ்டம், ஸ்டெபிலிட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. let us write the given function, that is h of z is equal to 3 minus 4 z per minus 1 divided by 1 minus 3.5 z per minus 1 plus 1.5 z per minus 2. ஓகேவா. இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. h of n கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வெர்ஸ் z கண்டுபிடிக்கிறதுக்கு here we are using partial fraction must be applied to h of z divided by z. ஓகேவா. அதனால வந்து நம்ம இந்த மாதிரி சிம்பிளை பண்ணிட்டோம். சிம்பிளை பண்ண பிறகு z வந்து காமனாக இருக்குது, z வந்து டிவைடட் பை z ஆக்கி அதிலிருந்து தான் வந்து we are going to apply partial fraction method. When we apply partial fraction method we are getting the two values, that is a value and b value, and when we substitute the values and we are getting the result as h of z divided by z is equal to 2 divided by z minus 3 plus 1 divided by z minus 0.5. ஓகேவா. இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா h of z கண்டுபிடிக்கணும். h of z is equal to 2z divided by z minus 3 plus z divided by z minus 0.5. Next, for the stable system ROC நம்மளுக்கு என்ன தெரியும், ஸ்டேபிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம தெரியும், நம்ம தியரியில் படிச்சிருக்கோம். ஃபார் ஸ்டேபிள் சிஸ்டம் ROC must lies inside the unit circle and poles of system, that is இங்கே வந்து போல்ஸ் என்னது 0.5 and 3. ஓகேவா. போல்ஸ் ஆஃப் சிஸ்டம் ROC அப்போ எப்படி இருக்கும், 0.5 to 3. ஓகேவா. 0.5 to 3 இருக்கு, which include modulus of z equal to 1, which is a unit circle. ஓகேவா. அதாவது modulus of z equal to 1, அந்த 1ங்கிறது வந்து இந்த 0.5ல இருந்து 1க்குள்ள இருக்கு, 0.5ல இருந்து 3க்குள்ள இருக்கணும். ஓகேவா. இருந்ததுன்னா சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் h of z is ஆன்டி காசல். ஓகேவா. ஆன்டி காசல்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி சொல்றாங்க, அதாவது modulus of z less than 3 அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா then it is a ஆன்டி காசல். இதே இது modulus of z greater than 0.5 அப்படின்ட்டு இருந்ததுன்னா then it is a causal one. ஓகேவா. then we are taking the inverse
இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹச் ஆஃப் என் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி தெரியும். நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் அப்ளை பண்ண அதே ஃபங்க்ஷன் தான் அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா -2 3n u of -n - 1 plus 0.5 whole power n u of n. ஓகேவா, this is the answer for the second problem. Next we have the third problem, that is test the stability of a system y of n is equal to x of n plus b into y of n minus 1 where modulus of b less than 1. ஓகேவா, ROC கொடுத்துட்டாங்க, modulus of b less than 1 கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டன்ட் வேல்யூ லிமிட் வந்து less than 1 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வி ஹேவ் டு வெரிஃபை த ஸ்டெபிலிட்டி. ஓகேவா, ஸ்டெபிலிட்டி நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா y of n is equal to x of n plus b into y of n minus 1. now take the z transform. z transform கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்னா h of z கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் h of z கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா you will get z by z minus b. நம்மளுக்கு வந்து h of z கிடைக்குது, z by z minus b. ஓகேவா, now take z transform, inverse z transform. h of n is equal to b power n, h of n is equal to b power n u of n. ஓகேவா, கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு என்ன தெரியும், லெஸ் தென் இன்ஃபினிட்டி கான்ஸ்டன்டாக இருந்துச்சு அப்படின்னா தென் த சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள். இங்கே பார்த்தீங்கன்னா சம்மேஷன் n = -50 h of n ஈக்குவல் டு சம்மேஷன் n = 0 to infinity மாடுலஸ் ஆஃப், அதாவது வந்து h of n ஈக்குவல் டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் u of n இருக்கு, u of n வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0 to infinity மாற்றுறதுனால u of n வந்து 1 ஆகுது, b power n மட்டும் தான் இருக்குது. அப்போ மாடுலஸ் ஆஃப் b power n 1/1 minus modulus of b equal to constant value. ஓகேவா, constant because modulus of b must be less than 1 givenல கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? modulus of b less than 1 கொடுத்துருக்காங்க. less than 1 னா it must be a constant, equal to 1 னா infinity ஆயிரும். less than 1ங்கறனால constant, therefore the given system is stable system. Okay, this is the answer for the third problem. Next we have the another one problem, that is consider a causal linear time invariant system. given வந்து causal system கொடுத்துட்டாங்க, h of z is equal to 1 minus a power minus 1 z power minus 1 divided by 1 minus a into z power minus 1 where a is a real one and determine the value of a for which the system is stable. So graphically for 0 less than a less than 1 the pole 0 plot and ROC எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது a வேல்யூ வந்து என்ன வேல்யூ ஆஃப் ஏக்கு வந்து சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறத கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து 0 to ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 to 1 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதேமாதிரி போல் 0 பிளாட் கேட்டிருக்காங்க அண்டு ROC கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் வந்து கிவன் எழுதியாச்சு, கிவன் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா h of z வந்து சிம்பிளை பண்ணுங்க. சிம்பிளை பண்ணோம்னா வில் கெட் லைக் திஸ் அண்ட் போல் ஆஃப், அதில் வந்து போல்ஸ் என்னன்னு பாருங்க, போல்ஸ் is equal to z is equal to a. since the system is causal, ROC is exterior of circle, ROC of h of z will be modulus of z greater than modulus of a. ஓகேவா, for a causal system to be stable, if ROC should be include inside the unit circle, that is modulus of z greater than modulus of a less than 1. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வருதுன்னு பாருங்க. பிளாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து பிளாட் தான் நம்ம வந்து எழுத சொல்லியிருக்காங்க, அப்படி தானே? இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, ஏவோட வேல்யூ வந்து 0லேருந்து 1க்குள்ளே இருக்கணும்னு இருக்காங்க. அதாவது இன்சைடு, அதாவது இன்சைடு வந்து இந்த 1க்குள்ளே தான் நம்மளுக்கு இருக்கணும். ஓகேவா, 1ல் வந்து இருக்கக்கூடாது, 1க்குள்ளே தான் இருக்கணும். என்ன வேல்யூ, ஏவோட வேல்யூ. அதான் நம்மளுக்கு போல் என்னது, z = ஏங்கிறதான் போல். அப்படியே அப்போனா inside the value 1. ஓகேவா, அப்போ நம்ம வந்து we have to draw the circle like this. inside 1 தான் நம்ம ட்ரா பண்ணணும். அதேமாதிரி greater than 1, அதாவது ஜீரோஸ் பார்த்தீங்கன்னா 0 எப்படி வருது, 0 வந்து z equal to 1 divided by a அப்படிங்கிறது வந்து greater than 1, போல்ஸுங்கிறது வந்து greater than 1. ஓகேவா, this is the graphical representation. This is the solution for the fourth problem, which is the easiest problem among all other problems. That is the same procedure நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது h of z இன்வர்ஸ் z transform இந்த மெத்தட் மட்டும்தான். ப்ராப்ளம் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா we can solve any kind of problem. ஓகேவா, தேங்க்யூ.